இயல்பு நிலையும் அதனால் ஏற்படும் விளைவுகளும். முதல் குழந்தையின் இயல்புகள் காரணம் அறியாமல் முன்கோபப்படுதல், பின் அதை நினைத்து வருந்துவது, எடுத்த முடிவில் நிலையாயிருப்பதில்லை, அதிகம் சுத்தம் தூய்மை பார்த்தல், எல்லாவற்றின் மேலும் ஆசைப்படுதல், தன் சுய முடிவின் மேல் சந்தேகப்படுதல், அடுத்தவர்களின் ஆலோசனைக்காக காத்திருப்பது, அடுத்தவரின் ஆலோசனையை அப்படியே ஏற்பது, தன் முடிவில் நிலையற்ற தன்மை, எதிர்காலத்தை நினைத்து சந்தேகம், பகிர்வதில் பின்னடைவு, எல்லோரோடும் இயல்பாக பழகுவது. விளைவுகள்: முன்கோபத்தால் எளிதில் பகையை வளர்த்தல், தாமதமான முடிவு, வாய்ப்புகளை இழத்தல், எப்பொழுதும் அடுத்தவர்களின் ஆலோசனைக்காக காத்திருப்பதால் நன்மையில் கூட தட்டிப்போக வாய்ப்பு, தன்னம்பிக்கையற்ற நிலை, எந்த முடிவானாலும் அதில் நிலையாக இருப்பதில்லை, அதனால் அடுத்தவர்களும் இவர்களை நம்புவதில்லை, எல்லாவற்றிலும் தூய்மை பார்ப்பதால் எப்பொழுதும் நிம்மதியற்ற நிலை. இரண்டாவது குழந்தை. இரண்டாம் குழந்தையின் இயல்புகள்: கோபத்தை வெளிக்காட்டாமல் மனதிலே நிறுத்தி வைப்பது, பழித்தீர்ப்பது, தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாட்டுக்காக வருந்துவதில்லை, உரையானாலும் உறவானாலும் சட்டென முறித்துக் கொள்வது, தான் எடுத்த முடிவு சரியோ தவறோ அதில் நிலையாய் நிற்பது, தன் நிலையிலிருந்து இறங்காத தன்மை, தன் நோக்கம் வெற்றியடைவதில் குறியாயிருப்பது, தான் நினைத்ததை ஆசைப்பட்டதை அடைந்தே தீருவது, தன் எடுத்த முடிவில் நிலையாய் நிற்பது, பின்வாங்குவது இல்லை. அடுத்தவர்களின் ஆலோசனையை செவிசாய்ப்பதில்லை, உறவுகளையும் நண்பர்களையும் தேவையின் நிமித்தமே நம்புவது, ஏற்பது, எல்லோரிடமிருந்தும் விலகியே நிற்பது, எதிர்காலத்தை நினைத்து பயம், அதற்காக தேவையற்ற முன்னெடுப்புகள், காரணமின்றி எதையும் பகிர்வதில்லை. விளைவுகள்: கோபத்தை வெடிக்காட்டாததால் அதை நினைத்து அதிக மன உளைச்சல் அடைவது, தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிக்காத காரணத்தால் வீண் பகையை உருவாக்கிக் கொள்வது, அடுத்தவர்களின் எண்ணங்களை கேட்காததாலும் உறவுகளை மதிக்காததாலும் அடுத்தவர்களிடமிருந்து தனிமைப்பட்டு நிற்பது, தன் நிலையிலிருந்து இறங்காத தன்மை, உறவுகளையும் நண்பர்களையும் இவர்களிலிருந்து தள்ளி இருப்பார்கள், எதிர்காலத்தை நினைத்து பயத்துடனே இருப்பதால் எல்லோரோடும் இணக்கமான சூழலோ அடுத்தவர் மீதான நம்பிக்கையோ இராது. மூன்றாவது குழந்தையின் இயல்புகள்: கோபத்தை வெளிக்காட்டுவதில்லை, சட்டென பட்டதை கூறி அதில் நிலையாக நிற்பது, எதையும் விட்டுக் கொடுப்பதில்லை, தவறான பட்சத்தில் தன் நிலையிலிருந்து பின்வாங்குவது, தான் எடுத்த முடிவில் நிலையாயிருப்பது, எதிலும் உறுதியான ஆர்வமின்றி இருப்பது, தனது கருத்தில் நிலையாயிருப்பது, அடுத்தவர்களின் ஆலோசனையை ஆராய்ந்து ஏற்பது, உறவுகளையும் நண்பர்களையும் அதிகமாக நம்புவது, இயல்பாக பழகுவது, எது மீதும் ஈர்ப்போ ஈடுபாடோ இல்லாமல் இருப்பது,
எதை பற்றியும் கவலைப்படாத தன்மை, பகிர்வதில் யோசிப்பதில்லை, ஊதாரித்தனம். விளைவுகள்: கோபத்தை வெளிக்காட்டாத தன்மையால் அதிக மன உளைச்சல் ஏற்படும். சட்டென பட்டதை பேசுவதால் பகையும் நம்பகத்தன்மையும் குறையும். உறவுகளும் முறிந்து போகும். தனது முடிவில் உறுதியாய் இருப்பதால் வீண் விவாதங்களும் வழிவகுக்கும். வாழ்க்கையில் ஆர்வமின்றி இருப்பதால் மற்றவர்களுக்கு இவர்கள் மேல் ஆர்வம் குறையும். எதை பற்றியும் கவலைப்படாத தன்மையால் இவர்கள் மேல் நம்பிக்கையின்மையும் ஏற்படும். குணாதிசயங்கள்: ஒத்துப்போகாத தன்மை, ஒன்றிற்கும் ஒத்துப்போகாது, ஒன்றிற்கும் இரண்டிற்கும் ஒத்துப்போகும், ஒன்றிற்கும் ஒத்துப்போகாது, இரண்டிற்கும் ஒத்துப்போகும், இரண்டிற்கும் ஒத்துப்போகாது, இரண்டிற்கும் ஒத்துப்போகும், மூன்றிற்கும் ஒத்துப்போகாது, மூன்றிற்கும் ஒத்துப்போகும், மூன்றிற்கும் ஒத்துப்போகாது. இவைகள் எண்களின் அடிப்படையில் அன்று, குணாதிசயங்களின் அடிப்படையில். முதல் குழந்தை, இரண்டாவது பிறந்த குழந்தை, மூன்றாவது பிறந்த குழந்தை என்று நாம் கணக்கிட வேண்டும். ஒன்றிற்கும் என்பது முதல் குழந்தைக்கும் இயல்பினிலே தனது போட்டியாளர்கள் இல்லாமல் வாழ்ந்ததால் முன்கோபமும் இயல்பினிலே வெளிப்படும். இரண்டு முன்கோபங்கள் எதிர்கொள்ளும் போது விட்டுக் கொடுக்கும் தன்மை இல்லாமல் போகும். இதனால் தன் தீர்வை எட்டுவதில் சிரமம் ஏற்படும். முடிவை சுயமாக எடுப்பதில்லை. மூன்றாம் நபர் தலையீடு தேவைப்படும். அதுவே பல சிக்கல்களை அதிகப்படுத்தும். இயல்பாக முடிவெடுப்பதில் சிரமத்தை எதிர்கொள்ளும். முதல் குழந்தைக்கும் கருத்தியல் ஒத்துவராது. ஒன்றிற்கும் முதல் என்பது முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும். இயல்பிலே முதல் குழந்தையானது முன்கோபத்துடன் செயல்பட்டாலும் இரண்டாவது குழந்தையின் தன் உறுதித்தன்மையால் இரண்டாவது குழந்தையின் முடிவே இறுதியாகும். அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கும் தன்மை இல்லாததால் முதல் குழந்தையால் எதிர்த்து செயல்பட முடியாமல் போய்விடும். இரண்டாவது குழந்தை தன் அதிகாரத்தை செயல்படுத்தும். சுயமாக முடிவெடுக்கும் தன்மை இல்லாததால் முதல் குழந்தை எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்துவிடும். இரண்டின் கையே ஓங்கி நிற்கும். இரண்டிற்கும் என்பது இரண்டாம் குழந்தைக்கும் இயல்பிலே இரண்டாம் குழந்தைக்கு விட்டுக் கொடுக்கும் தன்மை இல்லாததால் மற்றும் பிடிவாத குணம், தன் நிலையில் மாறாமல் இருப்பது, எடுத்த முடிவில் உறுதியாய் இருப்பது, நெகிழும் தன்மை இல்லாமல் இருப்பது, எதிர்காலத்தை நினைத்து பயம், அவநம்பிக்கை, நண்பர்களின் நிலையில்லாத தன்மை, மாற்று கருத்தை ஏற்காதது, தன் நிலையில் உறுதியாய் இருப்பது, இவை யாவும் இரண்டிற்கும் மிக பெரிய பிரச்சனையாய் இருக்கும். எந்த நிலையிலும் ஒத்து வராது. நேர் எதிர் திசை. இரண்டிற்கும் என்பது இரண்டாம் குழந்தைக்கும் மூன்றாம் குழந்தைக்கும். இயல்பிலே இரண்டாவது குழந்தை அதிகாரத்துடன் செயல்பட்டாலும் நிலைப்பாட்டில் மாற்றமில்லாமல் இருந்தாலும்
மூன்றாவது குழந்தையானது மற்ற 2 குழந்தைகளிடமிருந்தும் கற்ற பாடத்தினாலும் கருத்திலும் நிலைப்பாட்டிலும் சமயோகித புத்தியாலும் 2ஆம் குழந்தையை தன்வயப்படுத்திவிடும், தன் கருத்தை நிலைநிறுத்திவிடும். 3 கையே ஓங்கி நிற்கும். மற்ற 2 சகோதரர்களையும் தன் வயப்படுத்திவிடும். 3 என்பது முதல் குழந்தைக்கும் 3ஆம் குழந்தைக்கும் கருத்தியல் ரீதியாக ஒத்துவராது. முதல் குழந்தையின் முடிவில் ஏற்படும் தாமதத்தால் முன்கோபம், பகிராத தன்மை, சிக்கனம் இது யாவும் 3ஆம் குழந்தையின் தன்மைக்கு நேர் எதிரில் இருப்பதால் பின்விளைவுகளை பற்றிய பயமின்மை, தீர்க்கமான விரைவான முடிவெடுப்பதில் நம்பிக்கை இவை யாவும் 3ற்கும் 1ற்கும் ஒத்துவராது. 3 கையே ஓங்கி நிற்கும். 3 என்பது 3ஆம் குழந்தைக்கும் 3ஆம் குழந்தைக்கும் மிக சிக்கலானது. தான் வளரும் பருவத்தில் 2 குழந்தையினால் ஏற்பட்ட பாதிப்புகளால் எப்பொழுதும் விரைவாக முடிவெடுப்பது, தனக்கானதை ஏற்றுக்கொள்ளுதல், அதை பாதுகாத்தல் போன்ற விழிப்பான செயல்பாடுகளால் உறுதியாக இருக்கும். ஒன்றை ஒன்று வீழ்த்துவதில் குறியாய் இருக்கும். 3ற்கும் ஒத்துவராது. பெற்றோரின் நிலை, அதன் விளைவுகள். முதல் குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கும் தந்தைக்கும் இணைக்கும் முதல் உறவு என்பதால் குழந்தை வளர்ப்பில் முன் அனுபவம் இல்லாததால் அதிகம் சிரமம் ஏற்படும். குழந்தை வளர்ப்பவர்கள் முதல் குழந்தை என்பதால் அதன் தேவைக்கு மிகுதியாக வாரி வழங்குவார்கள். அதன் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பை காட்ட மாட்டார்கள். போட்டி கொண்டு அன்பை பொழிவார்கள். அந்த குழந்தை எதையும் எதிர்பார்க்கும் நிலையில் இருக்காது. முழு நிறைவுடன் வளரும். பெற்றோரும் சுற்றத்தாராலும் அதிகமாக கவனிக்கப்படும். 2ஆம் குழந்தை இது பிறக்கும்போது போட்டியாளருடன் பிறக்கிறது. தாய் தந்தையரும் தன் முதல் குழந்தையின் பெற்ற அனுபவங்களினால் அடுத்த குழந்தையின் மேல் அதிக அதிகாரத்தை செலுத்துவார்கள். முதல் குழந்தையில் பட்ட பாடங்களினால் 2வது குழந்தையிடம் அதிக அடக்குமுறையை கையாள்வார்கள். இதுவே 2வது குழந்தை ஒரு இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். 2வது குழந்தை என்பதால் சுற்றமும் உறவும் அதிகம் அறிமுகம் இருக்காது. இது 2வது குழந்தை தனிமைப்படவும் காரணமாக அமைகிறது. சொந்தங்களுடனும் உறவுகளோடும் அதிகம் நெருக்கமாக இருக்காது. தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளே விரும்பும். 3வது குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் முதல் 2 குழந்தைகளில் பெற்ற அனுபவங்களினால் 2வது குழந்தையின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றத்தாலும் அதன் காரணம் அறியாதவர்களாய் அடுத்து என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை அறியாதவர்களாய் 3ஆம் குழந்தை செயல்பாடுகள் எதையும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவார்கள். ஆகையால் 3வது குழந்தையானது தனது சுற்றத்துடனும் உறவுகளுடனும் உறவை வளர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இயல்பிலே ஏற்பட்டுவிடும். இதனால் 3வது குழந்தையின் இயல்பில் அதிகப்படியான தைரியமும் வாழ்க்கையில் பெரிய லட்சியமோ
இருப்பதில்லை. எதிலும் பயம் இருப்பதில்லை. பொறுப்பற்ற தன்மையே ஏற்படும்.